சமீபத்துல நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை நிரூபித்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருந்த வேளையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே ட்விட்டரின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவிச்சாரு. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் படப்பிடிப்பிற்காக ஏர்போர்ட் சென்றிருந்த போது ஒரு சிலர் அவரிடம் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக உள்ளார், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதற்கு சூப்பர் ஸ்டார் அவர்களோ எந்த பதிலுமே சொல்லாமல் சிரிச்ச முகத்தோடு கிளம்பியிருப்பாரு. சோ இதனை பார்த்த பலருமே தளபதி விஜய் அவர்கள் மீது சூப்பர் ஸ்டார் அவர்கள் வன்மத்தை கக்கறாரு, அவர் மீது இன்னும் கோபமாக இருக்காரு, பொறாமையாக இருக்காரு, அப்படி இப்படின்னு பல விஷயங்களை சோசியல் மீடியாக்கள்ல பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டுமல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடனேயே சூப்பர் ஸ்டார் அவர்கள் கே ஸ்டாலின் அவர்களை நேர்ல சந்தித்து ஆறுதலுமே சொல்லியிருந்தாரு. சோ அந்த புகைப்படமும் வெளியாச்சு. சோ அதற்குமே பல சர்ச்சைகள் கிளம்பிச்சு. ஆகையால சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதிரடியாக ஒரு முடிவொன்றை எடுத்தாரு. கண்டிப்பாக நம்ம பிரஸ் மீட் வைத்தே ஆக வேண்டும், இது அத்தனைக்குமே பதில் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகையாளர்களை சந்தித்து அத்தனைக்குமே பதில் கொடுத்தாரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீண்டுமே பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்காரு. அதாவது இவருடைய லைன் அப்ல கிட்டத்தட்ட 4 படங்கள் இருக்கு. அந்த படங்களோடு அவர் திரைத்துறையை விட்டு வெளியேற போவதாகவும் மீண்டும் அரசியல்ல கால் பதிக்க போவதாகவுமே சொல்லப்படுது. சோ இந்த அறிவிப்பு கண்டிப்பாக வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ கண்டிப்பாக அடுத்து வரவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் போட்டியிட அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.